ஹலோ கைஸ். நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் தப்பு பண்ண அவனை அதிகாரிங்க கிட்ட வசமா பிடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பார்த்ததும் அந்த பையன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுப்ப, நான் கண்டிப்பா வெளியில வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த பையன் பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறான். அப்ப அந்த பையனோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் வந்துட்டு நேரா உங்களோட லீடருக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி, சார் சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, யோ என்னையா பிரச்சனை ஆகிட்டு. அப்ப இவர் நடந்ததை சொல்றாரு. இதை கேட்டதும் அவரு ஷாக்குறாரு. யோ என்னையா இப்படி சொல்ற, அவன் தான் எனக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிட்டு இருந்தான், அதுவும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தான். இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். சரி சரி, அவன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லு, அவனை நான் வந்துட்டு ஜாமீன்ல வெளியில கொண்டு வரேன். இந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இடத்த சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா கடைக்காரரை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த கடையில இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. உங்க கடையை நம்பி நிறைய லேடிஸ் வராங்க, அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பான முறையில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அவங்க கடைக்குள்ள வந்தா அவங்க உங்க வீட்டு சொந்த மாதிரி, அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்கள நல்லபடியா கடைக்கு வெளியில அனுப்பி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதனால நீங்க இந்த மாதிரி அடுத்த வாட்டி இப்படி சாதாரணமா இருந்துடாதீங்க. அதுக்கு அந்த கடை ஓனர் சொல்றாரு, அம்மா எனக்கே ரொம்ப கஷ்டமாதாம்மா இருக்கு, என் கடையில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இந்த கடையை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு கூட நடந்ததே இல்லை. இவன் புதுசா வேலைக்கு சேர்ந்தவன், இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரியாம வேலைக்கு சேர்த்தது என்னோட தப்புதாம்மா. அம்மா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்தவித தப்பு நடக்காது, நடந்த வரைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரி சரி, இதுக்கப்புறமாவது இந்த கடையை கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரோகிணியை பார்த்து வாடி போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிங்க பிடிச்சிட்டு போனவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்னா அவன் வந்து நம்ம ரேவதியே ரோகிணியே போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதி தானே, அதான் போட்டோ எடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் போனதோட இன்னொரு பக்கம் அந்த லீடர் இருக்கான அவங்க நேரா வந்துட்டு அந்த பையனை போய் பார்க்குறான். அந்த பையன் சொல்றான், சார் ஒரு லேடி தான் சார் என்னை மாட்டி விட்டுட்டா, அவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த லீடர் சொல்றாரு, சரி சரி, உனக்கு நான் ஜாமீன் தான் கொண்டு வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, நம்ம விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லலை இல்ல. அதுக்கு அந்த பையன் சொல்றான், சார் எப்படி சார் நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு பண உதவி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி உங்களை பொசுக்குன்னு மாட்டி கொடுப்பேன், அப்படியெல்லாம் நான் எதுவும் மாட்டி கொடுக்கல சார். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சரி, மாட்டி கொடுக்காத வரைக்கும் நல்லது. இங்க பாரு, உனக்கு வந்து நான் வேற எங்கேயாவது வேலை வாங்கி தரேன், எனக்கு நீ எப்பவும் போல வீடியோ அனுப்பு. அந்த பையன் சொல்றான், சார் என்னை மாட்டி விட்டாலே அவளை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், அவளை ஃபர்ஸ்ட் நான் பிடிச்சு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், அவளை வேற எங்கேயாவது வித்துருங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அப்படியா, எனக்கு இதுல பயங்கரமான பணமெல்லாம் கிடைக்கும். இங்க பாரு, அவளுக்கு நான் 15 லட்சத்துக்கு மேலேயே தரேன், அந்த லேடியை மட்டும் பிடிச்சிட்டு வந்து என் கையில ஒப்படைச்சா போதும். இது கேட்டதும் அந்த பையன் சொல்றான், சரிங்க சார், நான் கண்டிப்பா அவளை உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நேரா அவனோட ஃப்ரெண்டை போய் பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து நேரா அந்த பையன் கிட்ட, மச்சான் என்னடா இப்படி ஆகிருச்சு, நீ என்ன வந்து காட்டி கொடுக்காம நீ வந்து நீ கெட்ட பேர் வாங்கின பாரு, உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்கு அந்த பையன் சொல்றா, டேய் இப்படியெல்லாம் நடந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமா, அவதான், அவளை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அதுக்கு இந்த பையன் சொல்றான், டேய் மாப்பிள்ள, அவனோட போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கான்டா, அவ கண்டிப்பா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவளை நம்ம பழி வாங்காம இருக்க கூடாது அப்படின்னு. உடனே இந்த பையன் சொல்றான், ஆமாண்டா கண்டிப்பா அவளை சும்மா விடக்கூடாது. இன்னொரு பையன் போட்டோவை காமிக்கிறான், பாருடா மச்சான் போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை கொடுத்தாதான் அந்த பையன் வந்துட்டு போட்டோவை பார்த்துட்டு, இவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், இவ எங்க இருக்கா, இவளோட பேரு ஊர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த பையன் சொல்றான், மச்சான் இவ இங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறா அப்படின்னா கண்டிப்பா இங்க உள்ளவங்க யாருக்காவது தெரியாம இருக்காது, ஸோ இங்க உள்ள யாருக்கிட்டையாவது இந்த போட்டோ காமிச்சு யாருன்னு கேட்போம். அப்ப 2 பேரும் வந்துட்டு அங்க போட்டோவை, அங்க ஒரு பூக்கடை இருக்கு, அந்த பூக்கடையில அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. காமிச்சு, இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பூக்காரம்மா இவங்க 2 பேருமே சந்தேகமா பார்த்துட்டு, இந்த பொண்ணு வந்து ஈஸ்வரி மேடத்தோட பொண்ணாச்சே, இவனுங்க எதுக்கு கேக்குறானுங்க, நம்ம சொல்லக்கூடாது, ஒருவேளை சொல்லி அந்த அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது, நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு தம்பி, எதுக்கு இந்த அம்மாவை பத்தி கேக்குறீங்க, இந்த அம்மாவை பத்தி எல்லாம் நீங்க கேட்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னதும் அந்த 2 பேரும் வந்துட்டு, என்னடா இந்த லேடி இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க.
அதே நேரத்துல நம்ம ரேவதி வந்துட்டு கல்யாண நாள் அதுவுமா கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதி கூட தான் வராரு. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. அதே கோவில்கிட்ட வந்து அந்த 2 பையன்களும் நிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி பைக்ல வந்து இறங்குறாங்க. நம்ம ரேவதியை வந்து அந்த 2 பையனும் பார்த்தறான். பார்த்ததோட ஆகா, இவ வந்து அவ புருஷன் கூட வந்திருக்கான் போல, கண்டிப்பா இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்றான், டேய் அவதான்டா இவ, நம்ம இந்த நிலைமைக்கு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு யாரு முகத்துலயும் முழிக்காத அளவுக்கு சுத்துற அளவுக்கு அவ வச்சிருக்கான். ஸோ அவளை கண்டிப்பா விடக்கூடாதுடா, அவளை பழி வாங்காம விடக்கூடாது, கோயிலுக்கு போறவளை நம்ம இங்கிருந்தே தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி ஹீரோவும் நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு 2 பேருமே சாமி கும்பிடுறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்னைக்குமே இவரும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் கடவுளே எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதியை பார்த்து நினைக்கிறாரு, என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், தீபா இறந்தது பிறகு இவன் என் மேல ரொம்ப பாசத்துல இருக்கா, கடவுளா பார்த்து கொடுத்த வரன் இவன், இந்த கல்யாண நாள் எப்பவுமே நாங்க அடுத்தடுத்து கல்யாண நாள்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சாமி கிட்ட வேண்டாரு. 2 பேருமே சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. அப்ப ரேவதி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க ஏதோ அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சோண்டு பணம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்க போறாரு. அந்த நேரத்துல 2 பேரும் என்ன பண்றானுங்கன்னா, அந்த பொண்ணு தனியா போறாடா, அவளை போய் பிடிக்கலாம் வாடா அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து ரேவதியை போய் தூக்கிடுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு, டே யாரா நீங்க அப்படின்ட்டு கத்த. அப்ப அந்த 2 பேரும், டே அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, சீக்கிரம் தூக்குடா அப்படின்னு காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு போக ஹீரோ அந்த காரை வந்துட்டு சேஸ் பண்றாரு. ஆனா அந்த காரை பிடிக்கவே முடியல. அந்த கார் அந்த இடத்துல இருந்து போனதோட ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த சைடு கார் போனுச்சா அந்த சைடு கார் போனுச்சா அப்படிங்கறது நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, சார் இது மாதிரி நானே என் ஒய்ஃப் வந்துட்டு கோவிலுக்கு போயிருந்தோம், அப்ப டக்குன்னு என் ஒய்ஃபை வந்துட்டு 2 பேர் தூக்கிட்டானுங்க, அது யாருன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ரேவதியை தூக்கிட்டு போனது யாரு, நான் யாருக்கிட்டையும் எந்த வகையிலயும் பிரச்சனை வச்சுக்கல, ஒருவேளை அந்த சந்திராவோட வேலையா இருக்கும் அப்படின்னு ஹீரோ செம்ம கோத்துல போயிட்டு சந்திரா கிட்ட, இங்க பாரு உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, எதுக்காக என் ஒய்ஃபை தூக்குன, அந்த சிவனாண்டி கிட்ட சொல்லி என் ஒய்ஃபை தூக்குனியா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, தேவையில்லாம நீ என் மேல பழி போடாத அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு இதே மாதிரிதான் ஏற்கனவே எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பல வகையில என் குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்பயும் அதே மாதிரிதான் பண்றேன், இங்க பாரு ரேவதி ரொம்ப இன்னசென்ட், அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த சந்திரா சொல்றாங்க, ஏய் அதான் நான் வந்துட்டு தெளிவா சொல்றேன்னு, உன் பொண்டாட்டி எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, தேவையில்லாம என் மேல பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேற என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ரோகிணி மயிலு எல்லாரும் வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றாரு, ரேவதிய காணோம் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, யாரு வந்துட்டு ரேவதியை தூக்கிருப்பா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுக்கு காரணம் சின்னத்தையா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு சின்னத்தை கிட்ட நான் ரொம்ப கோபமா கேட்டேன், பட் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இது மாதிரி நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நாங்க சொல்லாம மறைச்சிட்டோம். அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நேத்து நானே ரேவதியும் ஒரு கடைக்கு போயிருந்தோம், அப்ப அந்த கடையில வந்துட்டு ஒருத்தன் தேவையில்லாம வந்துட்டு வீடியோ எடுத்தான். ஸோ அவன் வீடியோ எடுத்ததை ரேவதி கண்டுபிடிச்சி அந்த கடை ஓனர்கிட்ட சொல்லி அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டான். ஒருவேளை அவனுங்க தான் ரேவதியை தூக்கிருப்பானுங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அந்த கடைக்கு வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த கடைக்கு போறாங்க. நேரா அந்த கடைக்கு போனதும் அந்த
கடை ஓனரை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் நேற்று சொன்ன மாதிரியே அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டோமா, இதுக்கப்புறம் அவனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நேற்று 2 பேரை வந்து அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தோம்ல, அவனுங்க 2 பேரோட ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு வேணும். இதை கேட்டதும் கடை ஓனர் சொல்கிறாரு, சரிம்மா சிசிடிவியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியில் உள்ள ஃபோட்டோஸை வந்து நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு, இவனுங்க யாருன்னே தெரியாது, இருந்தாலும் இவனுங்களை நம்ம அதிகாரிங்க கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்கிறாங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதிகாரிங்களை போய் பார்த்து அந்த ஃபோட்டோவை கொடுத்து, இவங்க தான் வந்துட்டு என் ஒய்ஃபை தூக்கி இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. அதிகாரிங்க சொல்கிறாங்க, சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 பேரும் சேர்ந்து ரேவதியை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. ரேவதியை கொஞ்ச நேரம் சென்று கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சத்தோட அங்கே உள்ளவங்களை பார்த்து, ஏய் எதுக்குடா என்னை பிடிச்சிட்டு வந்தீங்க, உங்களை நான் அதிகாரிங்க கிட்டையில பிடிச்சு கொடுத்தேன், எப்படா ரிலீஸ் ஆனீங்க அப்படின்னு. அதுக்கு அவனுங்க சொல்கிறாங்க, ஏய் என்ன பெரிய சாதனையை சாதிச்ச மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி நாங்கள் எத்தனை தடவை உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கோம் தெரியுமா, நீ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த பிரச்சனையில் தலையிட்டு நீ வசமாக எங்ககிட்ட சிக்கிட்ட. இது வரைக்கும் நாங்கள் வீடியோ தான் அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இப்போ நீ எங்களுக்கு கிடைச்சிட்ட, இப்போ உன்னையவே சேர்த்து அனுப்ப போகிறோம். இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீ என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா இல்லையா, உன் அக்காவுக்கும் உன் தங்கச்சிக்கு எந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஏய் எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு காசு தான் முக்கியம். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் புருஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன இங்கே தூக்கிட்டு வந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவர் தெரிஞ்ச பிறகு உங்களை சும்மா விட மாட்டாரு பாரு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அணுங்க சொல்கிறாங்க, ஏய் அப்படியெல்லாம் உன் புருஷன் எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரியவே தெரியாது, நீ வசமா சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்க. இது கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ரேவதியை வாங்குறேன் அப்படின்னு சொன்னால அவன் வரான். வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக தாண்டா இருக்குது, போதுமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த 2 பையன் சொல்கிறான், இந்த லேடி தான் எங்களை மாட்டி கொடுத்ததே, இவளை வந்துட்டு நீங்கள் தூக்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்கீங்க போல, கண்டிப்பாக என் புருஷன் இன்னரும் நான் எங்கே வந்திருக்கேன், என்னை யார் இங்கே பிடிச்சிட்டு வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னரும் கண்டுபிடிச்சிருப்பாரு, உங்கள் எல்லாருக்கும் என் புருஷன் சரியான ஆப்பு வைக்க போகிறாரு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, அப்படியெல்லாம் ஈஸியாக இனிமேல் உன்னை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா உன்னை நாங்கள் அனுப்ப போகிற இடம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களை அதிகாரிங்க கிட்ட நான் பிரித்து கொடுத்தேன், மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு நான் எந்த வகையிலையுமே நான் பிரச்சனை கொடுக்கல, இப்ப எதுக்காக என்னை இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்னு பாக்குறீங்க, இத்தனை நாள் கழிச்சு என் புருஷன் கூட இப்பதான் நான் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன், தயவு செஞ்சு என்னோட கல்யாண வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போட்டுக்க, கண்டிப்பா வந்துட்டு நீ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அதிகாரிங்க கிட்ட போயிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரேவதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, சார் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன இடம் எல்லாத்துலயுமே நாங்க தேடி பார்த்துட்டோம், ஆனா ரேவதி எங்க இருக்காங்க அப்படிங்கறது இன்னும் தெரியல சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவரும் சேர்ந்து எங்க பார்த்தாலும் தேடுறதுக்காக கிளம்புறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.